கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை தான். மாஸ்க்குன்னு ஒரு சகோதரர் நான் எஸ்எஸ்ஆர் ரவி அவர்களுடைய இன்டர்வியூவில் நான் மதம் மாறுறதை பற்றி சொன்னது அவர் மனசை ஊன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அது எப்படி நீங்கள் யாரையும் மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? மதம் மாறுறதுங்கிறது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தில் கடவுள் உங்களை படைக்கிறாரு. அந்த மதத்தை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு மதம் மாறுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு மதத்தில் தானே நீங்கள் பிறக்கிறீங்க. நீங்கள் வெறும் கன்வெர்ட் ஆகிறதுனால மதம் மாறிடுமா? மாறவே மாறாது. எந்த டிஎன்ஏயில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய இறுதி கட்ட வரைக்கும் அந்த டிஎன்ஏ தான். ஆனால் நீங்கள் மாறிடுறீங்க. அப்படி மாறும்போது அது கரெக்ட் இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கி மதம் மாறியிருக்காங்க. இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், அது தவறுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் என்னங்க தப்பு இருக்குது? ஏர்த்லின், நான் சாவித்திரிக்கா பற்றி பேசுனதை பார்த்துட்டு உங்கள் கண்கள்லேயும் கண்ணீர் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. உண்மைதான்டா. நான் அன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போ சாவித்திரிக்காவை பற்றி நான் நினச்சாலும் சரி, இல்லை நான் அடிக்கடி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் இந்த பழைய படங்களான பாதகாணிக்கை, அப்புறம் பாசமலர், இதெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். பார்க்கும்போதெல்லாம் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல பர்சன் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தமிழ். அவங்க தெலுங்குக்காரங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க தமிழ் உச்சரிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அண்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அவங்க உதடுக்கு க்ளோஸ்அப் காமிப்பாங்க, அவங்க கண்ணுக்கு க்ளோஸ்அப் காமிப்பாங்க. எப்பேற்பட்ட நடிகை. ஐ ரியலி மிஸ் ஹர்டா. சச் அ லவ்லி பர்சன். குருதத் அண்ட் கீதா தத்தை பற்றி நான் பேசணும்னு சொல்லி ஐக்யூ அப்படின்னு அது சிஸ்டரா பிரதரான்னு தெரியல. ஏன் எல்லோரும் வேறு வேறு பேர் வச்சுருக்கீங்க? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் மாஸ்க்கு, ஒருத்தர் ஐக்யூ, நிறைய பேர் அது மாதிரி டெலெக்ஸ், இப்படி வேறு வேறு பேர் வச்சுக்கிறாங்க. புரிய மாட்டேங்குது. அண்டு பேச சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ நான் மிகப்பெரிய ஒரு பாடகியை பற்றி பேசியிருக்கேன், அதை கேளுங்க. அப்புறம் இன்னொரு ஹீரோயினை பற்றியும் பேசியிருக்கேன். இதெல்லாம் மணி எப்போ போட போகிறாருன்னு தெரியல, இல்லை இது வரும்போது போட்டிருப்பாருன்னு தெரியல. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. நானும் எனக்கு டைம் இருக்கும்போது ஒவ்வொன்றா பேசிட்டு வரேன். ரேவதி சங்கர் அப்படிங்கிற சிஸ்டர் லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி ட்ரூம்மா. லைஃப் எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஜோசியம் கூட ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்களால கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, இந்த டைமில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கோடிட்டு காமிக்க முடியுமே தவிர அக்யூரேட்டாக ரொம்ப கரெக்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, பகவான் கிருஷ்ணரை தவிர. அப்புறம் நீங்களே கேட்டிருக்கீங்க, விஜயகுமாரி அம்மாவை நான் மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க யாரையுமே மீட் பண்ணுறதில்ல. அவங்க ஈசிஆரில் இருக்காங்க, நீலாங்கரையில் அவங்க வீடு. ஸோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நானே போய் பார்க்கணுன்னு நினச்சேன். நடுவில் ரவி போய் பார்த்துட்டு வந்தார். ஸோ கொஞ்சம் உடல் சுகம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னார். அதனால் யாரும் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாதுடா. சிக்ஷாங்கிறவங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கனெக்டடாக இருக்கேன். ஆனால் அதே சமயம் பல செலிப்ரிட்டிஸோடைய பர்சனல் லைஃப்பை நான் பேசுகிறேன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப் நான் ஊண்டிங்காக பேசுகிறதே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த பேசியிருக்கேன். சில சமயம் தெரியாத நல்ல விஷயங்களையும் பேசியிருக்கேன். அந்த நல்ல விஷயங்கள் யாருமே எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது அவங்கள பற்றி சில பேர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் எங்கேப்பா பேசியிருக்கேன்? அப்படிலாம் நான் பேசினதே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் பேசும்போது நீங்கள்லாம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பேசாதீங்கன்னு சொல்லுங்கள், நான் பேசவே மாட்டேன். எனக்கு என்ன ஆசைப்பட்டேன் நான் பேசுகிறேன், இல்லை காசுக்காக பேசுகிறேன்னா. ஒவ்வொரு பெண்ணுமே தன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணக்கார வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நடிகையும் இன்றைக்கி முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்கங்கிறது தான் நான் இங்கே எடுத்து சொல்கிறேன். ஐஷுங்கிற சகோதரி நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்க, நீங்களே ஒரு பெண், ஆனால் இன்னொரு பெண்ணை விரும்புகிறீங்க. ஆனால் அந்த பெண் இன்னொருத்தட்ட பேசும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இதை பற்றி நம்ம இங்கே ஓப்பனாக பேசுகிறத விட நீங்கள் என்னுடைய 801-5555-121க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுடைய நம்பர் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசுகிறேன். நீங்கள் என்னை ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு அன்போடு நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இங்கே என் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரை அனுப்புங்க. ஈஸ்வர்லிங்கம் அப்படிங்கிற பிரதர் எப்படியாவது விஜயகுமாரிக்காவையும் ரவியும் சேர்த்து வைக்கணும்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அக்கா மகனோட பேசிகிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அது இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அவங்க சேர்ந்து வாழணும். நான் போய் அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிறத விட என் கிருஷ்ணன் நினச்சா அது ஒரு நொடி தான். அதனால் என் கிருஷ்ணர்கிட்டையே நான் வேண்டிக்கிறேன். சக்தி கலாதேவி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் கோச்சிட்ருக்காங்க. பிராமணர்கள் தான் வந்து மதத்தில் உயர்ந்தவங்கன்னு பேசாதீங்க, எல்லா மதமும் ஒன்று. நான் அந்த மாதிரி எங்கேயுமே பேசலை சக்தி. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. மதம் மாறுறது தப்புன்னு தான் நான் சொன்னேனே தவிர, நான் எந்த காலகட்டத்திலையும் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் சொன்னதே இல்லை. ஏன்னா நான் ஒரு எறும்புக்கிட்ட இருக்கிற சோல் கூட கடவுள் இருக்காருன்னு நினைக்கிற ஆள். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து கிறிஸ்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை முஸ்லீம் தாழ்ந்தவர்கள் நினைப்பேன்? இன்ஃபேக்ட் நான் தர்காவுக்கு போயிருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன், இன்ஃபென்ட் ஜீசஸ் கோயில் போயிருக்கேன். இப்படி நான் எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். ஹஜ் ஒன்று தான் நான் இது வரைக்கும் போகலைன்னா அது வந்து முஸ்லீம் மட்டும்தான் போக முடியும். அஜ்மீரில் இருக்கிற தர்கா வரைக்கும் நான் போயிருக்கேன். சர்ச்சில் போகாத சர்ச்சில் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறமா நான் எனக்குன்னு ஒரு ஆச்சாரியர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்னுடைய பாதை இதுதான் என் மனசில் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு அசிரீரி கேட்டதுக்கப்புறம், அசிரீரிலாம் கேட்க முடியுமான்னு கேட்காதீங்க, கேட்க முடியுங்கிறத இன்றைக்கி கூட விருந்தாவனத்தில் தான் வந்து இந்திரேஷ் உபாதையா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அசிரீரி கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் உண்டா இல்லையான்னு அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் என்னுடைய பாதை வந்து ஹிந்து தர்மம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் தான் நான் பிறந்தேன். இந்த தர்மம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பட் எந்த ஒரு தர்மத்தையும் நான் அவமதிச்சதே கிடையாது, அவமதிக்கவும் மாட்டேன். கவி வீரா, நீங்கள் வந்து மாதுரி தீக்ஷித் பற்றி பேச சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பேசணும். சச் அ கிரேட் பர்சனாலிட்டி, wonderful woman and I love her dance, I love her performance. எல்லா ஆர்டிஸ்ட்டுமேங்க ஒருத்தரை விட ஒருத்தர். எனக்கு தீபிகா பதுக்கோன் ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் நடித்தது வந்து படங்கள் வந்து மறக்க முடியாது. மாதுரியும் தீபிகா அவர்களும், அதே மாதிரி பிரியங்காவும் தீபிகாவும், ஐஸ்வர்யா ராயும் மாதுரி தீக்ஷிட்டும் நடித்த தேவதாஸ், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 2 ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். யார் சிறந்து நடித்தாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னாக எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்திராதேவி, நீங்கள் ஆசையாக கேட்டிருக்கீங்க விஜயகுமாரி அக்காவை பேட்டி எடுங்க. எனக்கும் ரொம்ப ஆசை தான். நாங்கள்லாம் மலேசியா போனப்பயே நான் அக்காட்ட கேட்டேன், அக்கா நான் உங்களை இன்டர்வியூ பண்ணணுங்கான்னு. அது என்னன்னே தெரியல. சரோஜதேவிம்மா, விஜயகுமாரி அக்கா, காஞ்சனாக்கா எல்லாரையும் ஒரு தடவை கேட்டேன். அவங்களும் கண்டிப்பாக கொடுக்குறேன்னாங்க. ஆனால் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ண எனக்கும் பிடிக்கலை. ஹரிணி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் கரிஷ்மா கபூர் கதையை பற்றி சொன்னதுக்கப்புறம் நம்ம லைஃப் எவ்வளோ தேவையில்லைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு. அதுக்காக தான்ப்பா நான் ஆர்டிஸ்டுடைய லைஃப் எடுத்து உங்களுக்கு சொல்கிறது. சில பேர் கேட்குறாங்க, பல பேர் என்னை வாழ்த்துறீங்க, ஆனால் ஒருத்தர் 2 பேர் வந்து ஏன் நீங்கள் பொல்லாப்ப பேசுகிறீங்க, ஏன் அடுத்த ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு. அப்போ அவங்க வெளியில் சொன்னதை தான் நான் எடுத்து பேசுகிறேன். உள்ளே போய் பார்க்குறதுக்கு எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். அவங்க வந்து நிறைய இன்டர்வியூவில் வெளியில் சொன்னதை எடுத்து தான் நான் பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஹிந்தியில் பேசுனதை நான் தமிழ் எடுத்து சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்? நம்ம வாழ்க்கை கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க அப்படி கஷ்டப்பட்டதுனால. ஸோ நம்மளும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைகளே நான் ஷேர் பண்ணுறேன். ஆர்வை அப்படிங்கிறவங்க வந்து நான் என்ன ஹேர் டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐ யூஸ் லாரியல் விதவுட் அமோனியா. ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து காது கிட்ட கொஞ்சம் போட சொல்லுவாங்க. போட்டு நமக்கு எதாவது அலர்ஜி இருக்கா, நமக்கு அது ஓகேயான்னு பாருங்கன்னா, பல பேருக்கு டை வந்து ஒத்துக்கலைன்னா கன்னம் பூரா அந்த மங்குன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஆகிடும், நெத்திக்கிட்ட கருப்பாயிடும். ஸோ நான் சொன்னேன் அதனால் யூஸ் பண்ணேன்னு தயவுசெய்து நாளைக்கு எனக்கே பதில் போட்டுறாதீங்க. ஸ்ரீராம், 2025 எப்படி போச்சுன்னு சொல்கிறீங்க? எனக்கு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓஹோன்னு இல்லை, லோவாகவும் இல்லை. ஏன்னா 2025 தான் நான் என் சிஸ்டரை இழந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அது ஒரு துக்கமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிறந்தா இறக்கணும். ஆனால் அவங்க சஃபர் பண்ணதை என்னால் பார்க்கவே முடியல. அந்த சஃபரிங் இல்லாமல் அவங்க போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய லாஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் 2025. வேறு நான் அந்த 2025 ஹாப்பியாக இருந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இந்த ஒரு துக்கம் இன்னும் என் மனசை விட்டு அகலவே இல்லை. தினம் நைட்டு கண்ணை மூடும்போதெல்லாம் என்னால் அதை தாங்கவே முடியலப்பா. செல்வம் மீனா, கலசம் அப்படிங்கிற சீரியலில் நான் ஆக்ட் பண்ணதை பற்றி நீங்கள் ரொம்ப பாராட்டியிருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அந்த ரோல் வந்து ஊர்வசி அவர்கள் நடிக்கணும். அவங்கள தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க லாஸ்ட் மினிட்ல நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போது யார் நடிக்கிறதுன்னும் போது டேட் பக்கத்தில் ரம்யா கிருஷ்ணன் டேட் இருந்தது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப நிக் ஆஃப் த மூமெண்ட்டு ஏரில் போனோம் எபிசோடு. ஸோ அதுக்காக தான் நான் நடித்தேன்.
அதை பார்த்தே வந்து நான் நடித்ததெல்லாம் பார்த்துட்டு என்னமோ என் வேஷம் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அந்த சீரியலில் நான் நடிக்கக்கூடாது, நான் அந்த சீரியலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு பல பிரச்சனைகள் நடந்தது. அதனால் அந்த சீரியலை பற்றி நினச்சாலே இப்போவும் ஒரு டெரர் தான்ப்பா. ஹஃபீஸ், நீங்கள் வந்து அடுத்தவங்க குடும்ப சமாச்சாரம்லாம் நமக்கு எதுக்குமான்னு கரிஷ்மா கபூர் கதையில் கேட்டிருக்கீங்க. பட் நான் ஓப்பனாக கேட்குறேன், அப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு? என்ன பேச சொல்கிறீங்க நீங்கள்? புரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் 2 பேர் நீங்கள் மட்டும் எதுக்குன்னு கேட்குறீங்க. ஆனால் ஏன் பார்க்குறீங்க? பிடிக்கலன்னா பார்க்காம இருக்கலாம் இல்லை? சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து நான் எவ்வளோ சாரீஸ் வச்சுருக்கேன்னு கேட்குறீங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்கிட்ட 5000 சாரீக்கு மேலே இருந்தது. அது அவள் விகடன் கூட வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணி அவங்க டிவியில் போட்டாங்க, எண்ணியே போட்டாங்க, அவங்க மேக்சினில் எழுதினாங்க. அப்புறம் நானும் ஒரு தடவை டிவியில் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 2000 சாரீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொடுத்துட்டேன். ஏன்னா கட்டுறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அண்ட் அதை அப்படியே வச்சு மக்கி போகிறத விட அதை 4 பேர் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த கேபி டிவி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய பேருக்கு கொடுத்தேன். அது போகவும் நான் நிறைய இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது நிறைய கொடுத்துருவேன் நான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 2000 சாரீஸ் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். விஷ்ணு, எல்லாரும் ஐஸ்வர்யாக்காவை பற்றி பேசுங்க, ஏன் அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கரும்பு தின்ன கூலியாக சொல்லுங்கள். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் யார். அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம். உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்றளவும் மாரியம்மன் பாட்டுனா அவங்க தான். இழந்த பழம் அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து கேட்காத பட்டி தொட்டி இல்லை. ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், பியூட்டிஃபுல் சிங்கர். எனக்கு ஆசை தான், நான் கேட்கவும் கேட்டேன், பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்சீவ் பண்ணி எனக்கு வந்து இப்போது சில பேர் இருக்காங்க விடாமல் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி கேட்குற டைப் இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் கேட்டேன்னா கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பாங்க. மேகலன், நீங்கள் வந்து ஜெமினி அங்கிளுடைய மகன், அதாவது சாவித்திரிமாவுடைய மகனான சதீஷ் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டிருக்கீங்க. அவர் வந்து யூஎஸில் இருக்கார், சந்தோஷமாக இருக்கார், கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கார். சரி, மறுபடியும் இவங்க எல்லோரும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நடந்ததை வந்து ரொம்ப யதார்த்தமாக சொன்னால் கூட இதை ஏன் அப்படி சொல்கிறீங்க, அதை ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணும்போது எதுக்கு இந்த சேனல் நடத்தணுமான்னு கூட சில சமயம் தோணுது. எனிஹவ், லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.